நான்காவது கணக்குமா y ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப். அதாவது ரூட்டுன்னு சொன்னாவே அடுக்கு 1/ன்னு அர்த்தம். அதில் ஸ்கொயர் ரூட், அதாவது ஒன்றுமே இல்லைன்னா 1/2 3 இருக்குது. அதனால் இதனால் எழுதலாம் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 1/3ன்னு எழுதலாம். ஓகே, இப்போது ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். ஸோ dy/dx ஈக்குவல் டு அடுக்கு முன்னாடி எத்தனை வந்து போடுங்க 1/3 என்ன இருக்குதோ அப்படியே போடுங்க 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸை பொறுத்து வகைப்படுத்த போகிறோம். அப்போ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா என்னது 3 முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போடுங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்கோங்க. இங்கே கூட பரசாமி முன்னாடி எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு, அடுக்குலேருந்து 1 குறைக்கணும்ல. ஓகே, ஃபார்முலா பிரகாரம். ஓகேம்மா, ஃபார்முலா என்னது டி பவர் எக்ஸ் பவர் என் டி இன்ட்டு எக்ஸ் பவர் என் ஈக்குவல் டு என் இன்ட்டு எக்ஸ் பவர் n - 1. ஸோ அடுக்கு முன்னாடி எடுத்துனோம்னா அடுக்குலேருந்து 1 குறைக்கணும். அடுக்கு முன்னாடி எடுத்தோம் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்கோங்க. இன்ட்டு எக்ஸு என்ன இருக்குன்னு பாருங்கள். உள்ளே யாருங்க 1 வகைப்படுத்தினா 0, எக்ஸ் கியூப் வகைப்படுத்தும் போது அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் இன்ட்டு பவர் அடுக்கு ஒரு பின்ன எண் ஒரு முழு எண் நடுவில் ப்ளஸோ மைனஸோ குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். ஒரு 3 3 1லேருந்து 3 போனால் -2/3 இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இது இன்ட்டு தானே சாமி இருக்குது. இந்த பை 3 இந்த இன்ட்டு 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அடுக்கு மைனஸில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாவே நம்ம எங்கே சாமி போடணும், பையில் போட்டுக்கணும். அப்போ மேலே இங்கே யார் இருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் 2/3. ஓகே சாமி, இந்த 1/3 இந்த பவர் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். அந்த 1/3 என்னன்னு சொல்லுவோம், அடுக்கு 1/3 என்னது, கியூப் ரூட் தானே அது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை கியூப் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர். இதோ இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கணும். இந்த 1/3க்கு பதிலாக தான் கியூப் ரூட் போடுறோம். சரி, ஓகேவா. இன்னொரு வழியிலையும் அப்படியே சொல்லிடுறேன் சாமி. லெட் t ஈக்குவல் டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒய் என்னன்னு சொல்லலாம் பாருங்கள் சாமி. இந்த 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப்னு எடுத்துக்கிறேன், டீன்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ டி பவர் 1/3. இப்போ dy பை யார் எடுக்கணும், dtயா. இங்கே பாருங்கள், தி சிம்ப்ளைஸ் dt. டிஐ எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா dx ஈக்குவல் டு இதை வகைப்படுத்தினா 0, இதை வகைப்படுத்தினா அடுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க, அடுக்குலேருந்து 1 குறைச்சிக்குவாங்க, எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, தெரியல. இப்போ இதை முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, 1/3 இன்ட்டு டி பவர் 1/3 - 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு டி பவர் அடுக்கு குறுக்க பெருக்கி கழித்து பை போடணும். அப்போ -2/3ன்னு வந்துடுமா. தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு டிக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துருக்கோம், 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் -2/3. இப்போ எனக்கு என்ன தேவை, dy/dx தேவை. ஸோ ஃபஸ்ட்டு dy/னா இதை போடுறோம், dy/dt இன்ட்டு dt/dx. okay, that is equal to dy/dt என்ன சாமி கிடச்சிருக்கு, 1/3 இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் -2/3 இன்ட்டு dt/dx நம்ம 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த 3 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் பவர் -2/3. அதை தான் நம்ம என்ன எழுதிக்கிறோம், மைனஸ்னாவே அடுக்கு மைனஸ்னாவே பையில் போடணும். பையில் போடனாவது 1/√2 அப்படின்னு சொல்லிட்டோம். 1/3னா கியூப் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பை போட்டாச்சு, ஆனால் அடுக்கு மைனஸ் இருக்குது. 1 ப்ளஸ் எக்ஸ் கியூப் த ஹோல் ஸ்கொயர் 1/3னா அந்த கியூப் ரூட்டுன்னு சொல்லுவோம். அதுமாரி போடணும். ஓகே சாமி. ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது கணக்குமா, y ஈக்குவல் டு இ பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இ பவர் எக்ஸை நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நான் சிம்பிளாக சொல்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு வழியிலையும் சொல்லிடுறேன். dy/dx ஈக்குவல் டு எக்ஸ். ஒய்யை எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா dy/dx. இ பவர் எக்ஸ் ஆஃப் வகைப்படுத்தினா இ பவர் எக்ஸ் தான் என்ன இருக்கோ அது அப்படி போடணும். ஆனால் எக்ஸை என்ன பண்ணுவோம், வகைப்படுத்தணும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்ன அர்த்தம், எக்ஸின் அடுக்கு 1/2. அப்போ அடுக்கு தூக்கின்னு வந்து முன்னாடி போடுங்க, அடுக்குலேருந்து 1 கழிச்சுக்கோங்க. அதானப்பா இதை வகைப்படுத்தும் போது இன்ட்டு 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் 1/2 - 1. ஓகே செல்லம். அதாவது ஸ்கொயர் ரூட்னா அது அடுக்கு 1/2. ஒன்றுமே இல்லைனா அந்த ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு அர்த்தம், 2. இன்னும் படிக்கும்போது ரூட்டுன்னு படிச்சிங்கன்னா வராது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொன்னதான் ஸ்கொயர்னாவே அடுக்கு 2, ஸோ ரூட்டுனாவே அடுக்கு 1/2. that is equal to e power square root of x into 1/2 into x power. பாரு 1லேருந்து அரையை கழிச்சா அரை, பெரியனுடைய குறி மைனஸ், அப்போ -1/2. that is equal to e power square root of x into அடுக்கு மைனஸில் இருந்தாவே பையில் வரணும். ஸோ 1/2 இன்ட்டு இது பையில் தான் இருக்குது இன்ட்டு
இது என்ன சொல்லலாம், அடுக்கு 1/2னாவே ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் தான். அந்த மைனஸில் வந்ததுனால கீழே எடுத்துகிட்டு வந்து போட்டோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதை மேலே அப்படியே போட்டுட்டிங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இம்ப்ளைஸ் இ பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இது இன்னொரு வழி என்ன சாமி, அப்படியே இது அனதர் வேன்னு போடலாம். லெட் t ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னானதுக்கு எக்ஸ் பவர் 1/tன்னு அர்த்தம். இப்போ dt பை dx, tஐ எக்ஸை பொறுத்து நம்ம வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அடுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வாங்க, அடுக்குலேருந்து 1 குறைங்க. ஓகே, இப்போ 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1/2 தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு அடுக்கு மைனஸில் இருந்தாவே அது பையில் வரணும். அப்போ பையில் தூக்கி போடணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே, இது வந்து டிக்கு. இப்போது அதே ஒய் எடுத்துக்கிட்டோன்னா இந்த வடிவத்தில் எதனானது இ பவர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன், நான் டீன்னு எடுத்துக்கிறேன்னா அப்போ இ பவர் டி. திஸ் இம்ப்ளைஸ் டிஒய் பை டிடி. ஒய்யை டீயை பொறுத்து வகைப்படுத்தினால் அதான் இ பவர் டி வகைப்படுத்தினால் இ பவர் டி தான் கிடைக்கும். ஓகே, தேர்ஃபோர் dy by dx equal to dy by dt into dt by dx. dy by dt into dt by dx equal to dy by dt என்னதுமா e power t. tக்கு பதிலாக என்ன போடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னு போடலாமா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு dt by dx என்ன சொல்லலாம் 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். இது ரெண்டையும் பெருக்கிட்டு மேலே போட்டு பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். எந்த வழியில் போட்டாலும் ஓகே தான்.